நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொட்டியோ ஃபுல்காவோ சப்பாத்தியோ செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கை வலிக்க நல்லா அமுத்தி அமுத்தி வந்து பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ அல்லது இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அதனோட அந்த உலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குத்தின உடனே மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி அதை சப்பாத்தி கட்டை வச்சு குத்தி விடுங்க. அதுவும் நல்லா வந்து விரிஞ்சு வந்துடும். அப்போவும் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3-4 டைம் பண்ணாவே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையும் வலிக்காது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 hour 2 hour வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவை நல்லா ஊறும், நல்ல பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி வந்து எப்படி தேய்ச்சாலுமே வந்து சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.